இப்பொழுது மாநாட்டில் குறித்து சொல்லணும்னா மறைமுகமாக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொடி என்ன, சின்னம் என்ன போன்ற எல்லா விஷயங்களும் மாநாட்டில் வெளியாக போகின்றது. மாவட்ட கட்டமைப்புல யாராவது இருக்காங்க போன்ற விஷயங்களையும் தலைவர் அதற்கு பிறகு அப்பொழுது தெரிவிக்க ஆரம்பிப்பார். புதுசா ஒருத்தர் வரும்போது இன்னும் வாக்குகள் பிரியுமே தவிர அது லாபமா தானே முடியும். திமுக ஏன் இதை எதிரியா ஒருத்தர் பார்க்கணும்? செய்திகள் பார்க்கவில்லை, அதுதான் நான் அப்படிதான் சாப்பிட்டேன். இல்ல, நான் செய்திகள் பார்க்கவில்லைன்னு சொன்னா ஏன்ட்டே நிறைய பேர் கேட்கிறாங்க சார். என்னுடைய வார்டு பக்கத்தில் கவுன்சிலர் இருந்தவர் ஒருத்தர், சார் நான் ரெடியா இருக்கேன், நான் வரேன். சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சில பேர், சார் நான் வர ரெடியா இருக்கேன், எப்ப நீ கட்சியில சேர்த்துக்க. எங்க கட்சியில இருந்து உங்க கட்சிக்கு வரது தாவலுக்கு ரெடியா இருக்கிறாங்க நிறைய பேர். எங்களுக்கே பயமா இருக்கு, நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நிறைய மக்கள் உள்ளேயும் வருவாங்க, சில பேர் வெளியே போவாங்க. இவ்வளவு பேர் வராதீங்கப்பா, கொஞ்சம் கட்டுப்பாடோட வாங்க வாங்க. ஏன்னா கல்விக் கொள்கை என்ன, மருத்துவ கொள்கை என்ன, உங்களுடைய மதுவிலக்கு கொள்கை என்ன, நீங்க கனிம வளத்தில் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, ஆன்டி கரப்ஷன் என்ன முன்வைக்க போறீங்க. வரப்போவது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அல்ல, லட்சக்கணக்கான தொண்டர்கள் வரப்போகிறார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓகச் தமிழ் உரையாடலில் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் அவர் அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். மாநாட்டு வேலைகள்லாம் எப்படி இருக்குது? நிறைய செய்திகள் பார்க்குறோம், ஆனால் இடம் மாறுது, தள்ளி போகுது, நடந்தால் நடக்கலாம், நடக்காமல் போகலாம், பல தகவல்கள். எது உண்மை எது போயினே கணிக்க முடியலையே சார். நீங்க சொன்னதுல நடக்காமல் போகலாம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடையாது. கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். எந்த விதமான மாற்றமும் இல்லை. தலைவர் சொல்லியிருக்கிறாங்க, முதல் அறிக்கையில சொல்லியிருக்க மாதிரி மக்கள் சந்திப்பு என்பது நிச்சயமாக நடக்கும். அது நிச்சயமாக மாநாடாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனா எங்கள்கிட்ட சொன்னது, நீங்க கட்சி பதிவு வேலைகள் முடிந்த உடனே மாநாட்டுக்கான வேலைகள் இருக்கும், ஆகஸ்ட்ல கூட இருக்கும் தான் எங்களுக்கு சொல்லப்பட்டது. நீங்களே சொல்ற மாதிரி சில செய்திகள் நாங்களும் பார்க்கிறோம், சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எல்லாவற்றையுமே முற்றிலும் பொய் என்று புறந்தள்ளவும் முடியாது. சில சிக்கல்கள் இருக்கிறது அப்படிங்கிறது நாங்களும் புரிஞ்சுக்கிறோம். ஒன்று, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நம்ம இந்த நேரம் முடிஞ்சிருக்கணும், அதுவுமே கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நாங்க பார்க்கிறோம். மாநாட்டிற்கு நாங்க ரெண்டு விதமா பார்க்கலாம் சார். ஒன்று, மாநாட்டிற்கு நாங்கள் தயாரா, எங்களுடைய தொண்டர்கள் தயாரான்னு கேட்டீங்கன்னா முழுக்க தயாரா. நீங்க மாவட்ட கட்டமைப்பு முழுக்க முடிச்சிட்டாங்க. நீங்க அபிஷியலா பேர் தான் சொல்லல, இந்த மாவட்டத்துக்கு இந்த மாவட்டத்துக்கு பேர் சொல்லல இல்லையே தவிர, நீங்க எல்லா மாவட்டத்துக்கும் பொதுச் செயலர் பயணிக்கிறார். எல்லா மாவட்டத்திலும் மாவட்ட கழக அலுவலகங்கள் திறக்கப்படுகின்றன. மாவட்டத்திற்கு அடுத்ததாக நகரத்துல கிளையில யாரெல்லாம் பொறுப்புகள் போடலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. வேலைகள், அதாவது மக்கள் இயக்கமாக செய்து கொண்டிருந்த வேலைகள் எல்லாமே தமிழக வெற்றி கழகமாக வேலைகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தாண்டி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் அரசியல் வகுப்புகள் நடத்திட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சிக்கு தலைவர் போயிட்டு வந்த பிறகு நீங்க கள்ளச்சாராயத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பணிகளை மேற்கொண்டு இருக்காங்க. நீட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணிகள் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான வேலைகள் தொடர்ச்சியா போயிட்டு கொண்டிருக்கிறது. மாநாடு எப்பொழுது நடக்க போகிறது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க சில செய்திகளை பார்த்த மாதிரி, ஆனா சில சிக்கல்களை உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சிக்கல் உருவாக்கப்படுகிறது. நீங்க அவருடைய சினிமா கேரியர்ல பாத்தீங்கன்னா, தலைவாளர் இந்த டைம் டு லீடுன்னு போட்ட காலத்திலிருந்து கடைசியாக அந்த லியோ வரைக்கும் அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கறதே பெரிய கேள்விக்குறிதான். அப்ப நீங்க 7 மணிக்கு ரிலீஸ் ஆயிடுமா ஆகாதா, தலைவர் படம் தள்ளி போயிடுமா அப்படிங்கிறது தொண்டர்கள், இன்னும் சொல்ற ரசிகர்களாக இருப்பவர்களுக்கு பெரிய நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்த காலம் தான். இப்ப இன்னைக்கு கோட்டுக்கு நெருக்கடி வருமா, நெருக்கடி வரும். ஆடியோ லான்ச் அடுத்த சக்சஸ்ஃபுல்லா நடத்த விடுவாங்களா, எல்லாமே பார்ப்போம். அதை தாண்டி இவர் அரசியலுக்கு வருகிறார். ஒரு மிகப்பெரிய உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒரு பெரிய கட்டமைப்போட வருகிறார் என்றும் பொழுது சிக்கல்களை கொடுக்கத்தான் செய்வார். நீங்க சொல்றதுன்னா, அரசியல் தொடங்க கட்சிக்கு வரல, அந்த தகவல்லாம் இல்லாத டயத்திலே நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தாங்க. வந்துருவாரோ இல்ல படத்துல ஜெயிச்சிருவாரோ அப்படிங்கிற இடத்திலேயே எல்லா ரெண்டு கட்சியுமே கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தோம். அதை தாண்டி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் என்பது பதிவு செய்யப்பட்ட கட்சியாக வரப்போகிறது. உறுப்பினர் சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கு, கொடி அறிமுகம் நடக்க போகிறது. எல்லா விஷயங்களும் வரும்பொழுது கண்டிப்பாக நெருக்கடி. அதாவது சார், அந்த ஈல்டிங் டு எல்லாருமே கேட்ட கேள்வி என்ன, இவர் பிரஷருக்கு ஈல்டு பண்ணுவாரா? நேரடியான தாக்குதல் இருக்கும், மறைமுகமான தாக்குதல் இருக்கும். இப்பொழுது மாநாட்டில் குறித்து சொல்லணும்னா மறைமுகமாக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நடக்காம விட தடுப்பதற்கான வேலைகள் என்னென்ன செய்யலாம். நீங்க சொல்ற மாதிரி இடம் ஏன் பிக்ஸ் ஆகாம இருக்கு, நீங்க அங்க நாங்களே இங்க நாங்களே சில சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கான வேலைகளை பார்க்கிறார்கள். அதை இடம் கொடுக்காம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை பார்க்கிறார்கள். தள்ளி போவதற்கான வேலைகளை பார்க்கிறார்கள். எல்லாவற்றையும் மீறி தொடர்ச்சியாக தலைவரும் பொதுச் செயலரும் இந்த மாநாட்டை சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும் அப்படிங்கிற இடத்துல கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சொல்றது இப்போ நீங்க பொதுவா கட்சிக்குள்ள நிறைய பேசியிருப்பீங்க. எந்தெந்த இடங்களை முதல்ல மாநாடு நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? அது எப்படி எல்லாம் மாறிட்டு போயிருக்குது? ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா எதை வச்சிருந்தீங்க சார்? முதல்ல மதுரை ஒரு சரியான இடமாக இருக்கும், தென் மண்டலம் சரியாக இருக்கும். இல்ல மத்திய, அதாவது ஒண்ணு தலைவர் எப்படி பார்க்கறா, டிராவல் எல்லாரும் பண்ணி வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் ஒரு இடம் வரும். நீங்க திருநெல்வேலியில கூட போடலாம், நீங்க ரொம்ப சவுத் ஆயிடும். அப்ப நீங்க சென்னை மக்கள் எங்க இருந்து உள்ளவங்க, சென்னையில போட்டீங்கன்னா ரொம்ப வட மாவட்டமா ஆயிடும். அப்ப எங்க இருந்து வருவாங்க? இன்னும் சொல்ல போனா சென்னையில போக்குவரத்து நெரிசல்
பிரச்சனைகள் ஏற்படும். நீங்க வந்து நிறைய வண்டிகள் வரும்போது போக்குவரத்து நெரிசல், அந்த மாநாட்டிற்கான நம்ம டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பல விஷயங்கள் இருக்கு. இப்போ திருச்சியில பல கட்சிகள் வந்து மாநாடு போட்டதெல்லாம் பார்த்தோம். இப்போ திருச்சி ஒரு நல்ல ஃபேவரபிளான பிளேஸா இருக்கலாம், மதுரை ஒரு ஃபேவரபிளான பிளேஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன்லாம் போயிட்டு வந்து இப்போ செயலாளரும் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணாங்க, நிறைய இடங்களை பார்க்கறதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். என்னன்னா ஒரு சென்ட்ரா எல்லோரும் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். நம்ம வந்து பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் கொடுக்காத இடமாக இருக்க வேண்டும். ஏன்னா வரப்போவது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அல்ல, லட்சக்கணக்கான தொண்டர்கள் வரப்போகிறார்கள். இன்னும் சொல்ல போனா கண்ட்ரோல் பண்ணணும். எல்லா இடங்கள்லையும் இவ்வளவு பேர் வராதீங்கப்பா, கொஞ்சம் கட்டுப்பாடோட வாங்க. ஏன்னா சார் உறுப்பினர் சேர்க்கை என்பது நீங்க இன்னைக்கு வந்து 50 லட்சம் 60 லட்சம் தொடர்ச்சியா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குங்கிறத பார்க்கிறோம். நீங்க வந்து சில நேரங்கள் ஆப்ல வந்து சில சிக்கல்கள் ஏற்பட்டால் கூட நீங்க ஆப் ஓபன் பண்ண உடனே வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எல்லாம் தயாராகிட்டாங்க அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நீங்க இப்ப நான் என்னுடைய பகுதி பாடிக்குப்பம்ங்கிற பகுதியில் வச்சுட்டு இருக்கேன். வார்டு அளவுக்கு வார்டுக்கு கீழே இருக்கிற அந்த நிலை, நான் படிநிலைகள் சொல்றேன், கட்சியோட படிநிலை எல்லா படிநிலைகளும் ஆட்கள் இருக்கிறார்கள். நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்சி அலுவலக திறப்புவிழாவிற்கு போனேன். நீங்க வந்து மாவட்டம், அதற்கு கீழே வந்து ஒன்றியம், அதற்கு கீழே வந்து பஞ்சாயத்து வரைக்கும் இருக்கின்ற ஆட்கள் அங்க இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பேரும் வரப்போறாங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்களால் மாநாடு அணிதிரண்டு வரப்போகிறார்கள். அப்ப அவங்கள வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க வந்து இத்தனை லட்சம் மக்களை வந்து சரியா கொண்டு வந்து சேர்க்கணும். அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை சரியா டெலிவர் பண்ணணும். அவங்க பீஸ்ஃபுல்லா திரும்ப போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு புதிய கட்சிக்கு ஒரு பெரிய மாநாடு அப்படிங்கிறது சாதாரண விஷயம். முதல் மாநாடு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த முதல் மாநாட்டுக்கான எதிர்பார்ப்பு என்பதும் கடுமையாக இருக்கின்றது. என்ன பேச போறேன் இப்ப நீங்க பார்க்கலாம், ஒரு 5 நாட்களுக்கு செய்தி சேனல் அவர்களா சில செய்திகளை போடுறாங்க. எனக்கு அந்த இடம் பத்தி கிளாரிட்டி தான். அப்ப நீங்க மதுரை, திருச்சி மேக்ஸிமம் அந்த இடத்துக்குள்ள ட்ரை பண்ணி அங்கேயும் ஒரு சிக்கல் வருது அப்படிங்க. அதான் சார் ஒண்ணு, அதான் சார் மேற்கு மண்டலம் கூட போகலாம். மேற்கு மண்டலத்திலயும் இடம் கொடுக்க தயாராக சில பேர் இருக்கலாம். நீங்க ரொம்ப தெற்கு மாவட்டத்துக்கு ரொம்ப தெற்கு சைடும் போகலாம். தலைவர் சொல்லுங்க எல்லாரும் டிராவல் பண்ணி வர்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்கணும். எல்லா மாவட்டத்திலிருந்தும் சரியாக வரணும், சரியா அவங்க போகணும், யாருக்கும் வந்து தொல்லை தராமல் இருக்கிறது, தொல்லை எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலையும். அதே நேரத்தில் மிக முக்கியமாக காவல்துறையுடைய அனுமதி, காவல்துறையுடைய ஒத்துழைப்பு என்பது மிக மிக அவசியமாக இருக்க வேண்டும். நிச்சயமா நீங்க வந்து இப்ப ஆளுங்கட்சி எங்களை வந்து த்ரெட்டா பாக்குறாங்கன்னா த்ரெட்டா தான் பாக்குறாங்க. நீங்க அதுல ஊடகங்களை நேரடியாக தாக்குதல் இல்லாட்டி கூட சமூக ஊடகங்கள் அதுக்கான தாக்குதலுக்கான வேலைகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. மறைமுகமாக இதெல்லாம் யார் செய்யறாங்க? ஆளுங்கட்சி தான். யார் செய்ய முடியும்? வேற கட்சிகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் நிச்சயமாக இருக்கின்றது. இந்த பயத்தை வெளிக்காட்டும் விதமாக என்ன பண்ணுவாங்க, இந்த மாநாடு எப்படி சக்சஸ்ஃபுல் இல்லாம பண்ணலாம், இது எப்படி ஃபெயிலியர் ஆக்கலாம், மாநாடு நடக்க விடாமல் செய்வதற்கான வேலைகள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத காவல்துறை மூலியமாக செய்வார்கள், ஐஎஸ் மூலியமாக செய்வாங்க. எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அப்படிங்கிறத அவங்க கணிக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பார்கள். இதெல்லாம் செய்யும் பொழுது ஆளுங்கட்சியுடைய பயம் என்பது இதன் வெளிப்பாடாகத்தான் நாங்க பார்க்கிறோம். நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, இது ஆளுங்கட்சியினுடைய வெளிப்பாடா இருக்கும், உறுதியாகவும் கிட்டத்தட்ட உறுதியாகவும் நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ அவர்கள் புதுசா வர்றாங்கன்னா இப்ப நம்ம பார்வையில திமுக இப்போ வந்து வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, தொடர் வெற்றிகள் பெற்றிருக்காங்க. நீங்க உள்ளாட்சியாகட்டும், சட்டமன்ற தேர்தலாகட்டும், நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், அடுத்தடுத்து இடைத்தேர்தலாகட்டும், இடைத்தேர்தல் கணக்கில் எடுத்துலாம் கூட வெற்றி தான், தொடர் வெற்றியில இருக்கிறாங்க. கூட்டணி பலமா இருக்குது. எதிரணி சிதைந்து போய் சிதைந்துன்னு சொல்ல விட ரெண்டு எப்படி கூட சிதைந்து இருக்குது, சிதறியும் இருக்குது. புதுசா ஒருத்தர் வரும்போது இன்னும் வாக்குகள் பிரியுமே தவிர அது லாபமா தானே முடியும். திமுக ஏன் அதை வந்து எதிரியா ஒருத்தர் பார்க்கணும்? இன்னொருத்தர் பிரிகிறாங்களா? இன்னொருதா சரி, இவர் விஜய்க்குள்ள ஒரு வாக்கு எடுத்துட்டு போக போறாரு, சீமான் ஒரு வாக்கு எடுத்துட்டு போக போறாரு, அதிமுக தனியா நிக்குது, பிஜேபி அவங்க கூட இல்ல, இப்படி எல்லாருமே தனித்தனியா இருக்கும்போது திமுக மற்றும் திமுக கூட்டணிக்கு அது லாபம் தானே. விஜய் ஏன் ஒரு த்ரெட்டா பார்க்க போறாங்க? அதான் ஒண்ணு, நீங்க நம்பர்ஸ்ல பேசுவோம் நம்ம ஸ்ட்ரைட்டா. நீங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு சதவீதம் என்பது போன தேர்தலோட குறையுது. இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்ற மாதிரி திமுக தனிச்சு நின்னாங்க, அதிமுக தனிச்சு நின்னாங்க, பாஜக தனி அணியை கண்டாங்க, நாம் தமிழ் தனி அணியை கண்டாங்க. அப்படி 4 தலைவர்கள் இருந்தும் மக்களை கவர்ந்து இழுத்து, நான் சொல்ல 100% என்னைக்குமே சாத்தியம் இல்லை. ஆனா நீங்க ஓரளவுக்கு ஒரு 75-77 கூட வர முடியாத சூழ்நிலை இருக்குங்கிற பார்க்கும். 2019 திமுக வாங்கிய வாக்குகளும் 2024 வாங்கிய வாக்குகளும் என்று பார்த்தால் நீங்க வந்து சரிவை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். மக்களுக்கு ஒரு பெரிய கோபம் இருக்கிறதா திமுக மேல? ஆளுங்கட்சிகள் நிச்சயமா கோபம் இருக்கிறது. ஆனால் அந்த கோபத்தை வெளிக்காட்டும் இடம் 2026 இருக்கும். ஒரே ஒரு காரணம் தான், இன்னைக்கும் தமிழக மண்ணை பொறுத்த வரைக்கும் ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி தான். எங்களுக்கு வேண்டாம்.
பிஜேபி வேண்டாம். பிஜேபி எதிர்க்கிறது யாரு? ஒண்ணு திமுக எதிர்க்கணும், இல்ல அதிமுக எதிர்க்கணும். அதிமுக வெளியே வந்தாலும் எதிர்க்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம ஏங்க மோடி பத்தி எல்லாம் பேசிட்டு அவர் கடந்து போறார். ஆனா திமுக தொடர்ச்சியா எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க, மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப திமுக வந்து பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு காரணத்தினால் நாம் இந்த தேர்தல் அவர்கள் வாக்களிப்போம். 2026 என்பது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தேர்தல். தமிழ்நாட்டுக்கான பிரச்சனைகள். நீங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து நீங்க வந்து கரும்பு கொள்முதல் சரியாக செய்ய முடியாத லஞ்சம் ஊழல் பிரச்சனையிலிருந்து கடுமையான ஊழல் இங்க நிலவி கொண்டிருப்பது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல முறைப்பறை கோளாறுகள், நீங்க வந்து கள்ளச்சாராய மரணங்கள், சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கு போன்ற எல்லா விஷயங்களையும் மக்கள் எடை போட்டு பார்ப்பார்கள். இன்னும் சொல்ல போனா சில திமுக இருக்கிற சில நண்பர்கள்ட்ட பேசும் பொழுது எங்க கட்சியில இருந்து கட்சிக்கு வரதுக்கு தாவறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க நிறைய பேர். எங்களுக்கே பயமா இருக்கு, நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால பல தலைவர்கள் பேசாம இருங்க, நாங்க அடக்கி வைக்கிறோம். அதனாலேயே கூட சில தலைவர்கள் வந்து மாநாடு நடக்கக்கூடாது, இந்த மாநாடு நடந்தாலே பெரிய அளவுக்கு ஷிஃப்ட் இருக்கும், எல்லா கட்சியிலும் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு பயப்படுறாங்க அப்படிங்கிற சில செய்திகளும் வருது. இப்போ நாங்க எங்களோட நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நான் முழுக்க மெம்பர்ஷிப்ல தான் வரேன். நீங்க மெம்பர்ஷிப்ங்கிறது உறுதியான ஓட்டாகத்தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது வந்து லட்சக்கணக்கான வாக்குகள். இன்னும் சொல்ல போனா ரெஜிஸ்ட்ரேஷன் முடியாத தருணத்திலேயே நீங்க வந்து 60 லட்சம் 70 லட்சம்ங்கிறது வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு மாநாட்டில் எங்களோட கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்றது மூலியமாகவும் தினம் தினம் நாம முன்வைக்கக்கூடிய தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் முன்வைக்கக்கூடிய தீர்வுகளின் மூலியமாகவும் இது ஜாஸ்தியாகத்தான் போகுது. நீண்ட கால அரசியல் பேசிட்டு இருக்கக்கூடியவங்க, நிறைய கால்குலேஷன்ஸ் தரவுகளோட பேசக்கூடியவர். அதனால கேட்கிறேன், உங்களுக்கு தெளிவா தெரியும் அரசியல்ல வாக்குங்கிறது வந்து ஒரு கால்குலேஷன் தான். ஒரு கூட்டணி பல கூறுகள், பல விஷயங்கள் ஒன்று ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபேக்டர் வந்து என்றைக்குமே வெற்றியை தரல. நீங்கள் எப்படி தோல்விக்கான காரணங்களை கட்சிகள் எடுக்கலாமோ அதே மாதிரி வெற்றிக்கான காரணங்களையும் நிறைய பட்டியலிட முடியும். பல விஷயங்கள் சேர்ந்து தான் ஒரு வெற்றியை தீர்மானிக்குது. அது ஒரே ஒரு ஃபேக்டர் தான். ஒரு விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வச்சு அவர் வந்து ஜெயிச்சிருவாருன்னு சொல்லி நிறைய பேர் இங்கே கட்சியை நோக்கி வந்துருவாங்கங்கிறது கண்டிப்பாக கிடையாது. கட்சி துவங்கப்பட்ட முதல் நாளுக்கு சொல்லி வருதுதான். நீங்க வந்து எங்களோட தலைவருக்கான ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கா, ஒரு வாக்கு வங்கி இருக்கா? இருக்கு. அது மட்டுமே அவர் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் அதிகாரத்தை கொண்டு வந்து விடுவா? நிச்சயமாக இருக்காது, முடியாது. அதனால அது மட்டும் போதுன்னா இந்த நேரத்துக்கே நாங்க செட் பண்ண டார்கெட்டான 2 கோடி உறுப்பினர்கள் நாங்க அச்சீவ் பண்ணிருக்க முடியும். நாங்க அச்சீவ் பண்ணல இல்ல. 2 கோடி உறுப்பினர்கள் டார்கெட் வச்சு தலைவர் கொடுத்தாரு, மெம்பர்ஷிப் ஆரம்பிச்சு. இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் இல்லையா, அந்த 1 கோடிங்கிறது கூட இன்னும் நாங்க டச் பண்ணல அப்படிங்கிறது. அது எப்பொழுது நடக்கும் என்றால் இப்ப நீங்க சிஏஏக்கான நிலைப்பாடு ஒண்ணு சொன்னோம். சிஏக்கான நிலைப்பாடு சொல்லும் பொழுது மக்கள் எப்படி பார்க்கிறாங்க? ஓகே, சில பேர் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பவர்கள், ரசிகர்களாக இருப்பவர்கள், இல்லப்பா நம்ம பிஜேபிக்கு போயிடுவோம், நமக்கு இந்த கட்சி வேண்டாம். இல்ல பிஜேபிக்கு எதிர்நிலை கொண்டவர்கள் கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, வாங்க உள்ள வரலான்னு வருவாங்க. நீட்டுக்கான ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, நீட் என்பது தமிழக மக்களுக்கு, தமிழக மண்ணிற்கு எதிரான ஒரு தேர்வு, அந்த தேர்வு இருக்கக்கூடாது, கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு திரும்ப வேண்டும் என்று உறுதியாக ஒரு தலைவர் சொல்லும் பொழுது சரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்காருப்பா அப்படின்ட்டு பல ஆயிரக்கணக்கானவர் உள்ள வருவார்கள். ஒரு சில பேருக்கு இல்ல இது தப்பு, நம்ம வந்து இதுதான் சரி, எப்பவுமே வந்து மத்திய பட்டியல தான் இருக்கணும் நினைக்கிறவங்க வெளியே போவோம். ஒவ்வொரு விஷயத்திற்குமான நிலைப்பாடு. நீங்க வந்து நீர்நிலைகள் குறித்து என்ன பேச காவிரி சிக்கல் நம்ம பாக்குறோம். இப்ப மழை பெய்து முடிஞ்சிருது, அடுத்த வருஷம் திரும்ப சிக்கல் ஆரம்பிக்கும். முல்லை பெரியாறுல பாக்குறோம். இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும், நீர்நிலைகளுக்கான பிரச்சனைகள் என்ன, நீங்க வந்து ஆன்டி கரப்ஷன் ஸ்டாண்ட் என்னவாக இருக்க போகிறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவா என்ன பண்ண போறோம் அப்படின்னு எல்லா விஷயங்களுக்கும், மதுவிலக்கு கொள்கைகள் என்ன அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லி பேசும் பொழுது மக்கள் வந்து நிறைய மக்கள் வந்து உள்ளே வருவாங்க, சில பேர் வெளியே போவாங்க. அப்படிதான் டிசைட் ஆகும் சார். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒரு தீர்க்கமா இருக்காரா? ஒண்ணுல இப்போ நீங்க நான் ஏன் மாநாடு குறித்து பேசுறோம்னா, மாநாடு ஒருத்தர் இன்னைக்கு இந்த மண்ணுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா நடத்திட முடியுமானா அதே மிகப்பெரிய வெற்றி. இந்த பிரஷர் எல்லாம் எதிர்த்து, இந்த ஆளுங்கட்சிக்கான கொடுக்கப்படுற பிரஷர் எல்லாம் எதிர்த்து காவல்துறையோட ஒத்துழைப்போடு இது நடக்குமா என்று கேட்டால் இது நடத்தி காட்டினாலே மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அதை தாண்டி அந்த மாநாட்டில் முன்வைக்க போகின்ற விஷயங்கள் என்னவாக இருக்க போகின்றது? இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற நிறைய இளைஞர்கள் அதை சேர்றாங்க. இளைஞர்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு கருத்து இருக்கும், இல்லப்பா இதுல உங்க தலைவர் கரெக்டா பேசுறாரா, அதுல உங்க தலைவர் கரெக்டா பேசுறாரா, இதுல எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு, அது ஒத்து போகுதா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓகே இவர் வந்து வெற்றி பெறக்கூடிய இடத்தில் நகர்கிறார் என்று பொழுதுதான் அது மாறும். ஸோ இப்போ அதுக்கான வேலைகள் நடக்குதா? என்னென்ன பேசணும், என்ன மாநாட்டுக்கான சார் எல்லாமே தயாராக இருக்கிறது சார், தயாராக இருக்கிறது. நீங்க வந்து இந்த கொள்கை பிரகடனம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் மாநாட்டில் வெளியிட போகிறோம். முதல்ல சொன்ன மாதிரிதான் கொடி என்ன, சின்னம் என்ன போன்ற எல்லா விஷயங்களும் மாநாட்டில் வெளியாக போகின்றது. மாவட்ட கட்டமைப்புல யாராவது இருக்காங்க போன்ற விஷயங்களையும் தலைவர் அதற்கு பிறகு அப்பொழுது தெரிவிக்க ஆரம்பிப்பார்கள். ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த ஊர் சார்ந்த பிரச்சனைகள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது, ஒவ்வொரு தொகுதிக்கும் சில பிரச்சனைகள் இருக்கிறது. தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் என்ன, மாவட்ட அரசியல் ரீதியான பிரச்சனைகள். இன்னைக்கு வரைக்கும் நீங்க மக்கள் இயக்கமாக செய்து கொண்டிருந்த வேலைக்கு தமிழக வெற்றி கழகமாக இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு போடுறதோ, இல்ல வந்து முட்டைப்பால் திட்டம் நடத்துறதோ, இல்ல குருதியகம் நடத்துறதோங்கிறது எந்த விதமான தொய்வு இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் வெற்றி கழகமாக வந்தவர் கூட அந்த வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள்.
அரசியல் ரீதியான பணிகள் செய்வது என்பது நீங்க இந்த வெற்றி கழகத்துடைய மாநாடு முடிந்த பிறகு ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற பிரச்சனைகளின் மையப்படுத்தி அவர்கள் போராட்டத்தை ஆரம்பிப்பார். இப்ப அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அரசியல் அதான் சொன்னேன், தூத்துக்குடியில ஒருத்தங்க தொகுதி ரீதியாக ஒருத்தங்க நடத்திட்டு இருக்காங்கன்னா அரசியல் வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம அரசியல் மயப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது பல மாவட்டங்களிலும் நடக்குது. ட்விட்டர் ஸ்பேசஸ் தொடர்ச்சி அரசியல் பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனை என்ன, பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன, பிரச்சனை நம்ம புரிஞ்சு கொள்ற விதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கிறாங்க. இது எல்லாமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இது மாறும் பொழுது ஒவ்வொரு ஊர் சார்ந்து இந்த பிரச்சனையை போராடுறாரு. ஓகே, இந்த ஊர்ல குன்றத்தூர்ல ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்காக ஒருத்தர் போராடுறாரு, நீங்க வந்து அம்பத்தூர்ல இந்த பிரச்சனை இருக்கிறதுக்காக போராடுறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏன்னா தலைவர் ஒருத்தருக்காக மட்டும்தான் வாக்குகளா இல்லை, ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் நிற்க போறாங்க. நீங்க இந்த வடசென்னை மாவட்டத்தில் இவர் இருக்காரு, சரியா வேலை செய்யறாரா, தென்சென்னை மாவட்டத்தில் இருக்கார் சரியா வேலை செய்யறாரா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இவர் இருக்கார் சரியா வேலை செய்யறாரா அப்படிங்கிற மக்கள் பார்ப்பாங்க. அது பார்க்கும் பொழுது ரெண்டும் கனெக்ட் ஆகும் பொழுது ஓகே இதுதான் சரியான கட்சி. இன்னொன்று சார், நீங்க இந்த 2026 தேர்தல் என்பது 3 மணி போட்டியாக 4 மணி போட்டியாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி எம்ஜிஆர் அவர்கள் வரும் பொழுது ஒரு 4 மணி போட்டியாக இருந்ததோ அதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அப்ப கிட்டத்தட்ட வாங்குகின்ற வாக்குகளில் ஒரு 25% 28, 29% வாங்குகின்ற ஒரு வேட்பாளர் இல்ல ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. அது சாதகமான ஒரு அம்சமாக கூட நாங்கள் பார்க்கின்றோம். தொற்ற முடியும் நினைக்கிறீங்க சார்? இது எங்க இருந்து வரும், இல்ல வந்து யாருக்கு அதிகப்படியான அடி வாங்குவோம்னு கேட்டீங்கன்னா திமுக அதிகப்படியான அடி வாங்குவோம்னு நான் பார்க்கிறேன். அவர்கள் செய்கின்ற மக்கள் விரோத விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு ஒரு பின்னடைவை, பயங்கரமான பின்னடைவை ஏற்படுத்தும். அந்த பின்னடைவை என்பதை அதிமுக பயன்படுத்திக் கொள்ளலாம், பாஜக பயன்படுத்த முயற்சிக்கலாம், நாம் தமிழர் பயன்படுத்த முயற்சிக்கலாம். ஆனா அந்த இடத்துல ஒரு மக்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு கல்ட்டாக யார் இருப்பார்னா இவர் இருப்பார் அப்படின்னு பார்க்கிறேன். அது வந்து அவருடைய இமேஜ் மட்டும் கிடையாது, அவருடைய இந்த ஈர்ப்பு சக்தி மட்டும் கிடையாது, அதை தாண்டி முன்வைக்க போகின்ற விஷயங்களும் சேர்த்துதான் அதை வந்து இட்டு சொல்லணும். கொள்கை கோட்பாடுகள் வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா ஆகும்ங்கிறீங்க. கண்டிப்பா ஆகும் சார். அதுதான் உண்மை. ஒரு கட்சிக்கான நீங்க அடையாளமா பார்க்கிறது. இப்ப நீங்க வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் கூட கொள்கை என்ன தலை சுத்திருச்சுன்னு சொல்லி சொன்னார். நாங்க வந்து அந்த மாதிரி நாங்க என்ன சொல்றோம்னா இந்த மாநாடு நேரத்தில் அதெல்லாமே வந்து நாங்கள் வெளியிடுவோம் சொல்லி சொல்றோம். இது ஏன் சொல்றோம்னா தலை சுத்துற முன்னாடியே கொள்கை வந்துருங்க, தலையில சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஒண்ணு இல்லை சார். நீங்க அப்படி நீங்க ரொம்ப கொள்கையே சொல்லாத கட்சியா இல்ல எந்த பாதையில பயணிக்க போகின்ற கட்சியானா இது வந்து தமிழக வெற்றி கழகம் என்பது மக்களின் உரிமைகளுக்காக, தமிழக மக்களின் உரிமைகளுக்காக, தமிழ் உரிமைகளுக்காக போராடுகின்ற கட்சின்னு சொல்லிட்டோம். எங்களுடைய யாருக்காக போராட போகின்றோம், நீங்க மொழிப்போர் தியாகிகளுக்காக போராட போகின்றோம், இந்திய சுதந்திர போராட்டத்தில் இருந்த வீரருக்காக போராட போகின்றோம். நீங்க ஓகே, நீங்க மண் சார்ந்த கொள்கைகள் சொல்றீங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன விஷயம் சொல்றீங்கன்னா நீட்டுக்கு எந்த பக்கம் நிற்கிறோம்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே எந்த டைரக்ஷன்ல பயணிக்க போறோம்னு நமக்கு ஓரளவு காமிச்சிருச்சு. நீங்க வந்து ரொம்ப தீர்க்கமான சொல்ற ரொம்ப தீவிரமா கல்விக் கொள்கை என்ன, மருத்துவ கொள்கை என்ன, உங்களுடைய மதுவிலக்கு கொள்கை என்ன, நீங்க வந்து கனிம வளத்துல உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, ஆன்டி கரப்ஷன் என்ன முன்வைக்க போறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேரும் பொழுதுதான் அது முழுமை பெறும் நான் சொல்றேன். ஸோ இப்போ நீங்க கட்சி வச்சு ஆரம்பிச்சு உறுப்பினர்கள் சேர்க்கை இதெல்லாமே நடந்துட்டு இருக்க மாநாடு சொல்றீங்க. இவ்வளவுக்கு பிறகும் கூட பிற கட்சிகள்ல இருந்து ரொம்ப முக்கியமான தலைவர்களோ அதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்ச மாதிரியோ அல்லது வருவதற்கு தயாராக மாதிரியோ எந்த செய்தியும் பார்க்க முடியல. திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அல்லது நாம் தமிழராக இருக்கட்டும், அங்கேருந்து முக்கியமான தலைவர்கள் அங்கே வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய செய்தியோ, அல்லது அரசியலேருந்து ஒதுங்கி இருப்பாங்கல்ல பெரிய தலைவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க, இப்போ இருக்க அரசியல் சரியில்லைங்க ஆனால் அனுபவஸ்தராக இருப்பாங்க, அவர்கள் கூடவே அதை போன்றவர்கள் கூட யாராவது வருவது போன்ற ஒரு அந்த மாதிரியான ஒன்றுமே இல்லையா? நீங்க செய்திகள் பார்க்கவில்லை, அதுதான் நான் அப்படிதான் சொல்லுவேன். இல்ல, நான் செய்திகள் பார்க்கவில்லை, நாங்க சொல்லணும் நான் சொல்றேன். நீங்க உங்களை தவற சொல்லல. செய்திகள் இன்னும் காண்பிக்கப்படவில்லை, எங்க செய்திகளும் காண்பிக்கப்படவில்லை. நீங்க பல கட்சிகளில் இருந்து பேச்சு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், கவுன்சிலராக இருந்தவர்கள் எல்லோருமே வர தயாராகி பேச்சுவார்த்தையும் சில பேர் நடத்தி கொண்டு ஏன்டே நிறைய பேர் கேட்கிறாங்க சார். நான் பேரூராட்சி தலைவரா இருந்தேன், நான் என்னுடைய அளவுக்கு சொல்றேன். கவுன்சிலரா இருந்த என்னுடைய வார்டு பக்கத்தில் கவுன்சிலர் இருந்தவர் ஒருத்தர், சார் நான் ரெடியா இருக்கேன், நான் வர்றேன். சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சில பேர், சார் நான் வர ரெடியா இருக்கேன், எப்ப நீங்க கட்சியில சேர்த்துக்குவீங்க? எல்லோருக்குமே வந்து ஒரு பேச்சுவார்த்தை சில இடங்கள்ல மாவட்ட அளவுல சில பேர் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. மாற்று கட்சியினரை சேர்ந்தவங்க தொண்டர்கள் அளவில் இருக்கிறவங்க சேர்ந்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்கின்ற ஒரு முக்கியமான பிரதிநிதிகள் என்பதெல்லாம் கண்டிப்பாக வெளியே வரும், யார் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமாக மாநாட்டுக்கு முன்னாடியே கூட ஓகே இந்த கட்சியில இருந்து இவர் வந்திருக்காரு, இந்த மாதிரி முக்கியமான முகம் வந்திருக்காரு அப்படின்னு. இன்னொன்னு, இந்த வருகின்றவர்கள் அவர்கள் என்ன பலத்தை சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற தலைவர் பார்க்கிறாரு. அவர்கள் இந்த அரசியல் வாழ்க்கையில் தூய்மையாக இருப்பவர்களாக இருக்கிறார்களான்னு பார்க்கிறேன். நீங்க வந்து இல்ல அரசியல் ஓரம் கட்டப்பட்ட, இல்ல நான் ரொம்ப ஊழல் புகார்லாம் இருக்கு, அதெல்லாம் போயிருச்சு, எனக்கு இந்த அரசியல் ஸ்பேஸே இல்லை, அதனால நான் ஒருத்தர் வர்றேன்னா
அவரை எடுப்போமா என்ற கடல் அதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் பார்க்கிறேன். அரசியல்ல வந்து ஓகே இவர் அவங்க தயாரா இருந்தா கூட இங்க ஒரு ஃபில்ட்ரேஷன் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா நீங்க அந்த மாதிரியான நபர்களை எடுப்பதால் நீங்க கட்சிக்கு பெரிய பலம் இருக்கிறதால் அவருக்கு பெரிய பலம் இருக்கிறார், அவருக்கு பலம் இருக்கும், கட்சிக்கு பெரிய பலம் இருக்காது. அதனால ரொம்ப தெளிவா தான் இருக்காரு. அப்ப சரியான நபர்களை யாரெல்லாம் சரியான நபர்களாக இருப்பார்களோ அவர்கள் எல்லோருக்குமே இந்த கட்சியில ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் சொல்ல போனா சில பேர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அது வெளிப்படையாக தெரிவிக்கும் நேரம் என்பது ஒன்று வரும். அதே மாதிரி திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருக்கு சார். நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவர்கிட்ட நேரடியா பேசுறவங்க இருக்காங்க, பொதுச்செயலாளர் பேசுறவங்க இருக்காங்க, பொதுச்செயலாளர் எப்படியாவது நேரடியாக பார்க்கணும்னு முயற்சி பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இல்ல நான் என்ன கேட்க, அந்த மாநாட்டுல அந்த மாதிரி இவர்கள் எல்லாம் முக்கியமானவர்கள் வந்து இன்னைக்கு கட்சியில வர்றாங்க, திரைத்துறையில எத்தனை பேர் இன்னைக்கு தன்னை இணைச்சுக்கிட்டாங்க, பெரிய அரசியல் தலைவர்கள் எவ்வளவு பேர் இங்க வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு சார். நீங்க அதான் நீங்க மாநாட்டிலே பாப்பீங்க. மாநாடுன் பொழுது வேற கட்சிகள் இருந்து மாற்று கட்சியில இருந்து வந்தவர்கள் யார் என்று பார்ப்பார். இன்னொரு சில தலைவர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா மாநாடு முடியட்டும் சக்சஸ்ஃபுல்லா. சரி, மாநாடு எப்படி போகுது, சில பேர் அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல, மாநாடு எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போகுது, எத்தனை லட்சம் கணக்கான வந்தாங்க, 15 லட்சம் வந்துச்சா, 20 லட்சம் வந்துச்சா, 10 லட்சம் வந்துச்சா கணக்கு இருக்கும். அதற்கு பிறகு வந்து சேரலாம்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. சில பேச்சுவார்த்தை மட்டும் நடத்திருப்பாங்க, ஒரு முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க. நம்ம வந்து இந்த மாநாடு முடிந்த பிறகு வருவார். நீங்க ஆனா அதற்கு முன்னாடியே சில முக்கியமானவர்கள் நீ கட்சியில் இணைவதற்கு தயாராக இருக்கிறார்கள். சில பேர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் விமர்சனமாக கூட வைக்கக்கூடிய ஒன்று என்னன்னா, கமலஹாசன் அவர்கள் எப்படி இந்த கட்சியை இப்போ வச்சிருக்கிறாரோ, எப்படி கொண்டு போறாரோ, இப்போ எப்படி அதை இணைச்சுக்கிட்டாரோ, இணைப்புங்கிறது வந்து கூட்டணிக்குள்ள எப்படி தன்னை இணைத்து கொண்டாரோ அது போன்ற ஒரு தன்மையை தான் விஜயும் எடுக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வையும் இருக்கு சார். எங்களுடைய முதல் ஆரம்பத்தில் இப்படிதான் எதிர்ப்பு வந்து அவருடைய எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, மற்ற கட்சி எதிர்ப்பு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. மதுரையில கட்சி துவங்கியதாகட்டும் அந்த காலகட்டத்தில். இப்போ அப்படி இல்லை, விஜயும் அதை நோக்கி தான் போவாருங்கிறார் சார். நீங்க முதல் அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயம் நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சிட்டீங்கன்னா, we are primary force, முதன்மை சக்தியாக வர வேண்டும் என்ற ஒரு நோக்கிற்காகத்தான் இந்த கட்சி துவங்கப்பட்டுள்ளது. முதன்மை சக்தியை மக்கள் சக்தியோடு இணைந்து முதன்மை சக்தியாக. ஸோ பிரைமரி ஃபோர்ஸ்ன்னு சொல்ற இடத்துலயே நீங்க இது எல்லோருக்கும் எதிரான அல்லது நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்லிவிட்டோம். அது வந்து தேர்தல் அரசியலாக இருக்கலாம், இல்லை வந்து மக்கள் அரசியலாக இருக்கலாம், ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக தான் நாங்கள் எங்களோட பொசிஷன் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாருடையாவது இணைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஓகே நான் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு போயிருக்கலாம். அது கிடையாது. அப்படி இன்னொன்று அப்படி ஸ்டாண்ட் எடுக்கணும்னா 2026 நடக்க போகின்ற தேர்தல் அரசியலுக்கு 2024 கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப நெருக்கத்தில் வந்து ஆரம்பிச்சு நான் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இதுதான் என்னுடைய பொருளாதார ரீதிக்கும் என்னுடைய படம் ஓடுறதுக்கும் சரியாக இருக்கும் ஒரு பார்வை எடுத்துக்கலாம். இல்லை, இன்னும் இங்க இந்த படத்தை முடிச்சுட்டு இன்னொரு படத்தோட நான் மொத்தமாக வெளியே வருகிறேன். அரசியல் ஒரு பொழுதுபோக்கல்ல, அரசியல் ஒரு மாற்ற தொழில் அல்ல அப்படிங்கிற ரொம்ப தீர்க்கமா ஒருத்தர் வர்றாருன்னா அப்ப இந்த மக்களுக்கான அதிகாரத்தை நாம் பெற வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை நாம் அடைய வேண்டும். மக்கள் சக்தியிலிருந்து அது வரும் முதன்மை சக்தியாக இது செய்ய வேண்டும் என்றால் ரொம்ப தெளிவா இருக்காரு அவர். யார் கூடயும் கூட்டணி, இப்ப நீங்க தொடர்ச்சியா ஒரு கூட்டணி கேள்வி, இவங்க கூட கூட்டணி போறீங்களா, அவங்க கூட கூட்டணி போறீங்களா, நாங்க எந்த பக்கம் பேசவே, நாங்க சொன்னோம் இல்ல இந்த மாதிரி நான் 1000 கேள்விகள் அரசியல் வந்து கொண்டே தான் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நாங்க இந்த கூட்டணிக்கு போறோம் அந்த கூட்டணிக்கு போறோம் எதையும் நாங்க உறுதிப்படுத்தவே இல்லை. தலைவர் சொல்லிருக்கிறது தேர்தல் அரசியல் நேரத்தில் அதை பார்த்துக்கலாம். இப்ப நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் நீங்க பாருங்க. மக்களுக்கான அரசியலை செய்யணும், அதுக்கு மாநாட்டுக்கான பணிகளை பாருங்க, நீங்க மாவட்ட கட்டமைப்பு வேலைகளை பாருங்க, மாவட்ட கட்டமைப்புக்குள்ள என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அந்த வேலைகளை செய்யுங்க, மக்கள் நல திட்டங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. தேர்தல் அரசியலை குறித்து நீங்க பெரிய பார்வை வேண்டாம், ஆனால் நான் முதன்மை சக்தியாகத்தான் இருப்போம் அப்படிங்கிற ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். நிறைய கேள்விகள் தொடர்ச்சி கேட்கப்பட்டு அரசியல் நீங்க யார், அரசியல் நீங்க யார், முதல் அறிக்கையில் அதற்கான பதில் இருக்கிறது. நாங்கள் முதன்மை சக்தி, we will be the primary force. ஸோ நிறைவாக இப்போ இந்த மாநாடு நீங்கள் சொன்ன முதல் விஷயத்துக்கு வர அந்த மாநாடு தொடர்பான சில நெருக்கடிகள் வந்தாலும் கூட அந்த நெருக்கடி கொடுக்கும்போது சரி கொஞ்சம் தள்ளி போடலாம் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கா? என்ன ஆனால் நம்ம அந்த ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நடத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டில் உங்கள் தலைவர் முழுக்க மாநாடை எவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடத்தணும் அப்படிங்கிறத தலைவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். சரி, இந்த மாநாடு தள்ளி போகவே கூடாது. இந்த மாநாடு நம்ம நினைத்த நேரத்தை நீங்கள் இந்த தேதி என்பது முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணல, ஏன்னா நம்ம அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. இந்த இடம் கிடைத்தவுடன் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது, இடம் அடுத்தடுத்தாக எப்படி வருவாங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி பண்ண முடியும், காவல்துறை ஒத்துழைப்பு எப்படி இருக்க போயிட்டு போன்ற பல விஷயங்கள் தான் தேதியை முடிவு பண்ணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் நிச்சயமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பது ரொம்ப தீர்க்கமா இருக்கார். அதை நோக்கித்தான் எல்லா பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு விரிவாக நடத்த முடியுமோ அவ்வளவு விரிவாக நடத்த வேண்டும் என்பதில் தலைவர் மிக உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.